ஓபியில் பார்க்குற மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். எனக்கு 10 பேஷண்ட் வராங்கன்னா அதில் 8 பேர் இந்த பிரச்சனையோடு தான் வருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படின்னா பாதத்தில் ஏற்படுற வீக்கம் ஆர் பீடல் எடிமா. ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குது, ஒரு பாதத்தில் மட்டும் வீக்கம் இருக்குது, அதோட சேர்த்து கொஞ்சம் சூடு இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிகப்பாக இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பாதம் வீக்கம்ங்கிறத வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா இக்னோர் பண்ணிடாதீங்க. நீங்களே அதை மேனேஜ் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ பல காரணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாத வீக்கம் ஏன் இருக்குங்கிற காரணத்தை பெஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியது உங்களோட டாக்டர் தான். ஸோ இதை இக்னோர் பண்ணாமல் ஏர்லியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன காசுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நான் ஓபியில் பார்க்குற மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். எனக்கு 10 பேஷண்ட் வராங்கன்னா அதில் 8 பேர் இந்த பிரச்சனையோடு தான் வருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படின்னா பாதத்தில் ஏற்படுற வீக்கம் ஆர் பீடல் எடிமா. ஸோ இந்த பீடல் எடிமாங்கிறத வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸை வச்சு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, கால் வீக்கம் தானே, நம்ம கால் தொங்க போடுறதுனால நடக்கும், இல்லை ஓவராக நடக்கிறதுனால வந்திருக்கோம், இல்லை நமக்கு டயபெட்டிஸ் இருக்குது, வயசாயிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை அவங்களே இமேஜின் பண்ணிவிட்டு இதனால தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதோட வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இந்த மாதிரி நம்ம அந்த சிம்டமை இக்னோர் பண்ணலாமா? நம்ம கார் ஓட்டிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு வார்னிங் சைன் வருது அப்படின்னா அது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டே போவோமா? ஒரு ப்ராப்ளமில் போய் மாட்டிப்போம். அதே மாதிரி தான் பாத வீக்கம்ங்கிறத நம்ம இக்னோர் பண்ணி அதை தள்ளி போடுறப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம அந்த பிரச்சனையில் மாட்டிப்போம். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குது, ஒரு பாதத்தில் மட்டும் வீக்கம் இருக்குது, அதோட சேர்த்து கொஞ்சம் சூடு இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிகப்பாக இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா பாதத்தில் ஏற்பட்டிருக்கிற இன்ஃபெக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பாதத்தில் நரம்பு பாதிப்பு ஏற்படுது. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையவே பேசியிருக்கோம். ஸோ அவங்களோட உணர்ச்சி, அதாவது ப்ரொடெக்டிவ் சென்சேஷனை இழந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதத்தில் சின்னதாக ஒரு வெடிப்பு இருந்தாலோ இல்லை காயம் இருந்தாலோ அந்த காயம் இன்ஃபெக்டே ஆயிருந்தாலோ யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியறதில்லை. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் பாதம் வீக்கம் வரதுக்கு. அண்ட் இந்த அல்சர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக ரொம்ப விசிபிள் ஆகும், அவங்க பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுற மாதிரி இடத்துல இருக்காது. எங்கெல்லாம் இருக்கலாம், எங்கெல்லாம் அவங்க ஈஸியாக அதை மிஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா இந்த விரலுக்கு நடுவில் இருக்கிற இடுக்குகள், வெப் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே யூஸ்வலாக யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன சேத்து புண்ணு இருக்கலாம், அந்த சேத்து புண்ணால் அவங்களுக்கு பாதத்தில் வீக்கம் வந்திருக்கலாம். ஆர் இந்த விரல் கடியில் ஃப்ளெக்ஸார் க்ரீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன வெடிப்பு மாதிரி, பித்த வெடிப்பு மாதிரி வந்திருக்கலாம். அந்த வெடிப்பு இன்ஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு பாதத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து வீக்கம் வந்திருக்கலாம். ஸோ மோஸ்ட் காமன் காஸ் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டில் ஒரு பாதம் மட்டும் வீங்குது, சூடாக இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை ரூல் அவுட் பண்ணிட்டு தான் மற்ற காரணங்களை யோசிக்கணும். நெக்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்கோ ஃபுட். இதை பற்றி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னா வலியே இல்லாமல், காரணமே இல்லாமல் ஆர் சம்டைம்ஸ் ஒரு ட்ரிவியல் ட்ராமானால அவங்களோட எலும்புகள் நொறுங்க ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆனால் கால் கண்டிப்பாக வீங்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு சைலண்ட்டாக எலும்புகள் எல்லாம் தன்னால் நொறுங்க ஆரம்பிக்கிறப்போ பாதத்தில் வீக்கம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பாதத்தில் மட்டும் வீக்கம் ஏற்படும். அண்ட் அந்த பாதத்தோட டெம்பரேச்சர் பக்கத்து பாதத்தை விட ஜாஸ்தியாக இருக்கும், தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். அண்ட் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கூட அந்த வீக்கம் பெருசாக வத்திருக்காது. ஸோ இதை வந்துட்டு முக்கியமாக நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா இதை ஏர்லியாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். லேட்டாக நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது ஆம்புடேஷனில் கூட போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு பாதிப்பு இருக்கிறதுனால அவங்க எங்கேயாவது இடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடி ஏற்பட்டப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம் ஆர் லிகமெண்ட் வந்துட்டு ஸ்ப்ரெயின் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நார்மல் பேஷண்ட்டில் பெயின் காஸ் பண்ணும், உடனே அவங்க டாக்டரை போய் பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு எம்ஆர்ஐயோ எடுத்து பார்க்கும்போது தான் பாதத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குங்கிறதே தெரிய வரும். நாலாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவிடி, அதாவது நம்மளோட டீப் வெயின்ஸில் இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம்.
ஸோ சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்ன்னு இருக்கு, டீப் வெயின்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு புண்ணு வர வரைக்குமோ இல்லை ஒரு வீக்கம் வர வரைக்குமோ அவங்களுக்கு இந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குங்கிறதே தெரிய வராது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வராது. ஸோ இவங்களுக்கு அந்த பாதத்தில் இருக்கிற வீக்கம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் வத்தாது. அண்ட் சில பேருக்கு காஃப் ரீஜனில், அதாவது அந்த பின்னாடி இருக்கிற தசையில் வந்துட்டு வலி ஏற்படலாம். அவங்களோட பாதத்தோட கலரே மாறி போயிருக்கும். பக்கத்து பாதத்தோட கம்பேர் பண்ணோம், இன்கேஸ் அந்த பக்கத்து பாதம் நார்மலாக இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு கலர் கொஞ்சம் ஜாஸ்தியாக அங்கங்கே வந்துட்டு கருப்பு கலரில் பேச்சஸ், கொஞ்சம் டார்க் பேச்சஸ் மாதிரி வந்திருக்கலாம். ஸோ இதுவுமே ஸ்கேன் எடுத்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு டீப் வெயின் த்ராம்போசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் டயக்னோஸ் பண்ண முடியும். அண்ட் இது நம்ம சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக மெடிக்கலாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ் கிட்டேருந்து கூட நம்ம தப்பிக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இக்னோர் பண்ணி ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு புண்ணு ஆற வைக்கிறது ஒரு பெரிய போராட்டம் ஆகிடும். இன்னும் சில பேருக்கு டீப் வெயின்ஸ் நார்மலாக இருக்கலாம், பட் ஆனால் வேறு ஏதாவது லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேறு காரணங்கள்னால வேரிகோஸ் வெயின் இஷ்யூ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் அவங்க ஹார்ட்லேருந்து பாதத்துக்கு வர பிளட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு போய் ஒழுங்காக ட்ரெயின் ஆகாததுனால அந்த பாதத்துலேயே அது ரீட்டைன் ஆகிறதுனால ப்ரெஷர் அங்கே ஜாஸ்தியாகி வீக்கம் ஏற்படலாம். பட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்க்கும்போது அப்படியே நல்லா வத்தி போயிருக்கும் வீக்கம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி டே அவங்க நடக்க வேலை பார்க்க ஒரே இடத்துல நிற்க அந்த வீக்கம் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்கள் ஃபார் ஒரு பாதத்தில் மட்டும் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இதுவாக தான் இருக்கலாம் மோஸ்ட் காமனாக. இதுவே சில பேருக்கு வந்துட்டு 2 பாதத்துலையுமே வீக்கம் ஏற்படலாம். ஸோ அந்த வீக்கம் நம்ம அழுத்தி பார்க்கும்போது உள்ளே போகலாம், பிட்டிங் எடிமான்னு சொல்லுவோம். இல்லை சில சமயம் அழுத்தி பார்த்தா உள்ளே போகாது. அண்ட் இன்னும் சில பேருக்கு அது தூங்கி எழுந்திரிச்சா வத்துற மாதிரி கூட இருக்கலாம். பட் இதை நம்ம இக்னோர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ட்ராவல் கேன் பி எ ரீசன். சில பேருக்கு வந்துட்டு கால் தொங்க போட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அந்த பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம், அது கொஞ்சம் நேரத்துலேயே வத்திரும். பட் சில முக்கியமான காரணங்களை நம்ம எப்பயுமே இக்னோர் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி இன் டயபெட்டிக் எல்டர்லி பேஷண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்டியாக் ஃபெயிலியர். அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், 10 படி ஏறினா மூச்சு வாங்கும், ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. இது எல்லாமே எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட ஏர்லியஸ்ட் சிம்டம் இந்த பாதம் வீக்கமாக இருக்கலாம். பட் ஆனால் ஹார்ட்டை நம்ம எவாலுவேட் பண்ணி பார்த்தா தான் ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, ஒழுங்காக பம்ப் ஆகலை அப்படிங்கிறது தெரிய வரும். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல்லையோ இல்லை கிட்னிலேயோ பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா கூட இந்த மாதிரி பாதத்தில் வீக்கம் வரலாம். ஏன்னா கல்லீரல் தான் வந்துட்டு முக்கியமாக ப்ரோட்டீன்ஸை தான் சிந்தசைஸ் பண்ணுது. ஸோ கல்லீரலில் பாதிப்பு ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் லெவல்ஸ்லாம் கம்மியாகும், ஹைப்போ ஆல்புமினீமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு அந்த பிளட்டை வந்துட்டு நம்மளோட பிளட் வெசல்குள்ளே, அதாவது ரத்த குழாய்களுக்குள்ளே இல்லாமல் வெளியில் போக ஆரம்பிக்குது. அந்த நீரெல்லாம் வெளியில் போகிறதுனால பாதத்தில் வீக்கம் ஏற்படுது. கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு ஒழுங்காக ஃபில்டர் ஆகாததுனால நமக்கு பாதத்தில் வீக்கம் ஏற்படுது. ஸோ இதுவும் 2 க்ரூஷியல் ரீசன்ஸ் ஃபார் 2 கால்லையும் வீக்கம் ஏற்படுறதுக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனலி டெஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, ஒழுங்காக சாப்பிடாம அனீமிக்காக இருக்காங்க, ஆர் அவங்களுக்கு புரத சத்து கம்மியாக இருக்குது உடம்புல. அதாவது லிவர் நல்லா இருக்குது பட் ஆனால் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால அவங்களுக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கூட பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது இந்த பீடல் எடிமா, அதாவது பாதம் வீக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பாத வீக்கமே ஒரு டிசீஸ், டயபெட்டிஸ் மாதிரி இதுவும் ஒரு நோயின்னு நினச்சிட்டு அதை வந்துட்டு மசாஜ் பண்ணி சரி பண்ணலாம், இல்லை காலை வந்துட்டு சுடு தண்ணியிலையோ வெந்நீர் தண்ணியிலையோ வச்சு இந்த எப்சம் சால்ட்டெல்லாம் போட்டு ஊற வச்சா வீக்கம் போயிடும் அப்படின்லாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் நடக்குது. பட் ஒரு பாதம் வீக்கம்ங்கிறத வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா இக்னோர் பண்ணிடாதீங்க, நீங்களே அதை மேனேஜ் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இவ்வளோ பல காரணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாத வீக்கம் ஏன் இருக்குங்கிற காரணத்தை பெஸ்ட்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியது உங்களோட டாக்டர் தான். ஸோ இதை இக்னோர் பண்ணாமல் ஏர்லியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன காசுன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.